இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக. ஆமீன். நபியே, தீர்ப்பு வழங்குவதற்கான அதிகாரத்தில் உமக்கு யாதொரு பங்கும் இல்லை. அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதோ அல்லது அக்கிரமக்காரர்களாய் இருப்பதால் அவர்களுக்கு தண்டனை அளிப்பதோ அல்லாவின் அதிகாரத்திற்கு உட்பட்டவையாகும். அப்ப அந்த 127வது வசனம், அந்த வசனம் வரைக்கும் என்ன பேசிச்சு அப்படின்னா, போருக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் குர்ஆன் சொல்லுச்சு. இப்போ இந்த ஆயத்து 128, இந்த ஆயத்து என்ன பேசுது அப்படின்னா, போருக்கு அப்புறம் நடந்த ஒரு சம்பவம், அதாவது போரின் போது நடந்த ஒரு சம்பவம். என்ன நடந்தது? அந்த 50 வில் வீரர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க இடத்த விட்டுட்டு கீழே வந்துடுறாங்க. என்ன நடக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமா நின்று சண்டை போடுறாங்க, மலக்குகள் வர்றாங்க. முஸ்லிம்களுடைய கைதான் ஓங்கி இருக்கு. அதாவது பிளான் படி சந்திச்சது என்ன, மதீனால இருந்து சண்டை போட்டா நல்லா சண்டை போடலான்ட்டு. ஆனா மஷூராவுடைய எடுத்த முடிவின் படி போனாலும் அல்லாஹ் என்ன பண்ணான்? வெற்றி தான் கொடுத்தான். தவறான ஆலோசனைக்கும் அல்லாஹ் என்ன பண்ணான்? உதவி செஞ்சான். அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். நல்லா முடிஞ்சு போர் ஜெயிச்சு அவங்க ஓடுறாங்க. யாரு? காஃபிர்கள் ஓடுறாங்க. அவங்களால சண்டைக்கு நிக்க முடியல. அந்த டைம்ல மேல இருந்த சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? கீழே இறங்கிட்டாங்க. அதான் போர் ஜெயிச்சிருச்சு, நான் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க. இப்போ கடைசியா ஒரு இந்தியா பங்களாதேஷ் மேட்ச் கூட ஒன்று நடந்தது கிரிக்கெட்ல. அது ஒரு ஏசிய கப்போ என்னமோ நடந்துச்சு. பங்களாதேஷ் ஜெயிக்காது இந்தியாவை. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப நிறைய விக்கெட் ஸ்டார்டிங்ல விழுந்துருச்சு. கடைசியா என்ன பண்ணிட்டான், ஒரு 3 பாலுக்கு, அதாவது 6 பாலுக்கு 3 ரன் என்னமோ அடிக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. 3 விக்கெட்டோ 4 விக்கெட் இருந்துச்சு. இவங்க 100 ரன் அடிக்க வேண்டிய இடத்துல இருந்து சல்லுன்னு வந்துட்டாங்க. வெறும் 3 ரன் தான் அடிக்கணும். இப்போ என்ன ஆகி போச்சு, உங்களுக்கு எகத்தாளம் ஆகி போச்சு. வின்னிங் ஷாட் அடிச்சு தான் ஜெயிப்போன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்த 2 பேரும், இவனும் 50 அடிச்சிருந்தான், அவனும் 50 என்னமோ அடிச்சிருந்தான். இவன் வந்தா அடிச்சான் வின்னிங் ஷாட்டு, போச்சு கேட்ச், அவுட்டு. இவன் இருந்தான்ல, அவனாவது சிங்கிள் அடிச்சு போயிடலாம், அவனும் வின்னிங் ஷாட்டு, அவனும் அவுட்டு. அடுத்து வந்த 2 பவுலரும் திணற ஆரம்பிச்சாங்க. தோனி இருந்தா அப்படி போட்டு அப்படியே சுருட்டி உகார வச்சாச்சு. ஜெயிக்கவே முடியாத ஒரு அதாவது ஜெயிச்சதே கிடையாதுங்கிற மேட்ச்ல கடைசியா காய் கட்டினது வாய் கட்டல. அது மாதிரி சில சமயம் இந்த புதுசா இந்த டீம் அனுபவம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, கத்துக்குட்டித்தனமா ரியாக்ட் பண்ணி அந்த கிடைச்ச வெற்றி வாய்ப்பை இழந்துருவாங்க. அது மாதிரி சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, பக்குவம் இல்லாதனால புதுசா இப்பதான் அவங்க ஒரு ராணுவத்துக்கு கீழே இருந்து சண்டை போடுறாங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க போர்கள் பார்த்திருக்காங்க. ஆனா என்ன, ஆர்டர் ஃபாலோ பண்ணி சண்டை போட்டெல்லாம் பழக்கம் கிடையாது. எவன் கிடைச்சாலும் அவனை சுருட்டிடுவாங்க. அப்படியே கும்பல் போகும், அப்படியே சில்லறை பொறுக்கும், 4 வீட்டுக்குள்ள போவாங்க, சூறையாடுவாங்க, அப்படியே போவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பிரிச்சுவாங்க, எனக்கு என்ன கிடைச்சது, உனக்கு என்ன கிடைச்சது. இங்க என்ன ஒரு டிசிப்ளின் இருக்கு. வில்லு இருக்கிற டீம் வந்து வால் எடுக்கக்கூடாது, வால் இருக்கிற டீம் வில்லு எடுக்கக்கூடாது, ஈட்டி வச்சிருக்கிற டீம் கேடயம் வைக்கக்கூடாது. அங்கங்க டீம் ஃப்ரண்ட் ரோ ஃப்ரண்ட்ல தான் இருக்கணும், பேக் ரோ பேக்ல தான் இருக்கணும். பக்க ப்ராப்பர் டிசிப்ளின். இதுக்கு அவங்க பழக்கம் கிடையாது. இதுக்கெல்லாம் யாரு பழக்கம்? ரோம் பழக்கம், பாரசீகம் பழக்கம். இவங்க வந்து இப்ப இன்னைக்கு இருக்குல்ல, ஆர்மி வேலை தான் பண்ணும், நேவி வேலை தான் பண்ணும், மாத்தி பண்ண மாட்டாங்க. அதுலயே பட்டாலியன் ஒரு குரூப் இருக்கும். இதுல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும். போலீஸ்ல பாரு, அதிவிரைவு படை. நேற்று ஒரு வண்டி பார்த்தோம், அது என்ன அதிவிரைவு படை. அது என்ன, சீக்கிரம் போறதுக்காக வச்சிருக்கிற டீம். அது மட்டும், அது வேலையை மட்டும் தான் பார்க்கும். உளவு பிரிவு, அவங்க என்ன பண்ணுவாங்க, உளவு மட்டும் தான் பார்ப்பாங்க. இப்ப இதுக்கப்புறம் தான் சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, கத்துக்கிறாங்க. அப்போ அந்த டைம்ல என்ன ஆச்சு, இந்த டிசிப்ளினும் உடஞ்சிருச்சு. அதுக்கு சில விஷயங்கள் வந்தது, அது பின்னாடி இன்ஷால்லா அது பார்ப்போம். மொத்தத்துல டிசிப்ளின் உடஞ்சது. அதன் காரணம் என்ன ஆயிடுச்சு, எதிரிகள் எந்த இடத்துல இருந்து ஏறிடக்கூடாதுன்னு ரசூலா பயந்தாங்களோ அந்த இடத்துல இருந்து எதிரிகள் ஏறி வந்தாங்க, வந்து அடிச்சாங்க. அடிச்ச அடியில முஸ்லிம்கள் நில குலைஞ்சு போயிட்டாங்க. எந்த அளவுக்கு, ரசூல்லாவுக்கு அடி விழுந்துச்சு. ரசூல்லா பார்த்தாங்கல்ல, பயங்கரமா என்னமோ நடக்க போகுது அப்படின்ட்டு. அதனாலதான் டபுள் ட்ரெஸ்ஸும் போட்டு வந்தாங்க. அந்த டபுள் ட்ரெஸ்ஸும் உடஞ்சிருச்சு. ரசூல்லாவுடைய தாடையில வந்து 2 கவசம் மாட்டிட்டு வந்தாங்க. இந்த கவசம் உடஞ்சி அந்த சங்கில் இருக்கும், அது போய் உள்ளேயே மாட்டிக்கிச்சு. சீத்துன்னு ரத்தம் அடிக்குது, பீச்சுன்னு அடிக்குது. அடிச்ச அடியில ரத்தம் ஃபுல்லா போய் மயக்கம் போட்டு ரசூல்லா கீழே விழுந்துட்டாங்க. பேரே எந்த அளவுக்கு நியூஸ் பரவிருச்சுன்னா, ரசூல்லா செத்துட்டாங்க, மயக்கம் போட்டதான் நினைக்கல, செத்துட்டாங்கன்னு நினைச்சவங்கன்னா எல்லாருமே சஹாபாக்கள். அடுத்து இது என்னன்னு புரியல, சண்டை போடணுமா போடக்கூடாதா, இனிமே இஸ்லாத்துக்கான போர் இருக்கா இல்லையா, முடிஞ்சிருச்சா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா, இனிமே எங்களுக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியல.
எல்லாம் டெமாலிஷ் ஆகி விட்டுட்டு டோட்டலா களத்தை விட்டு ஓடினாங்க. இதுல ஓடினதுல யார் யார் இருந்தாங்க? அபூபக்கரும் இருந்தாங்க, உமர் லியானும் இருந்தாங்க. இதுதான் ஹைலைட். அப்போ எவ்வளவு பெரிய அது ஒரு அதிர்ச்சி அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நின்னவங்க அன்சாரிகள் நிறைய பேர் நின்னாங்க. தல்ஹார் லியானும் ஜுபைர் இவங்க நின்னாங்க. சாதுபின் அபி வக்காஸ் லியானும் நின்னாங்க. முஹாஜிர்கள்ல பெரிய பெரிய ஆட்கள் நின்னாங்க. அலிர் லியானும் நின்னாங்க. ஃபாத்திமா லியானும் இருந்தாங்க. அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இந்த வேலையெல்லாம் யார் பார்த்தாங்க? ஃபாத்திமா லியானும் பார்த்தாங்க. அதனாலதான் ஃபாத்திமா லியானுடைய அந்தஸ்து ரொம்ப பெருசு. ஒரு வகையில பார்க்கும்போது ஆயிஷா லியானுக்கும் மேல யாரு? ஃபாத்திமா லியானுடைய அந்த சொர்க்கத்துடைய தலைவி யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு. இந்த மாதிரி எல்லாம் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அப்ப இந்த இடத்துல ரசூலா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அடிச்சான்ல ஒரு ஆளு, அந்த அடிச்சவன் வந்து என்ன, அந்த ஆள் அடிக்கிறாரு. அடிச்ச உடனே ரசூலா சாபம் கொடுக்குறாங்க. என்ன சாபம் கொடுக்குறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி நபியை அடிச்சுட்டு நீ நல்லா இருந்துருவியா, இவ்வளவுதான் பேசுனேன். அப்ப சாபம் கொடுக்குற நாமெல்லாம் நினைச்சுக்கணும், நம்ம கொலா பிரச்சனைக்கும் சாதா பிரச்சனைக்கும் இந்த பெண்கள் பொறுத்த வரைக்கும் சாபம், பெண்கள்கிட்ட இருக்கிற பயங்கரமான ஆயுதம் என்ன? சாபம் தான். நீ நல்லா இருக்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட. அந்த பெத்த குழந்தைய கூட என்ன பண்ணுவாங்க? சாபம் கொடுப்பாங்க. ரசூல்லா சாபம் கொடுக்கறத வெறுத்தாங்க. ஒரு சஹாபி என்ன பண்றாரு, ஒரு ஒட்டகம் வரமாட்டேங்குது, அது ஏதோ ஒன்று சொல்லி திட்டிடுறாரு. நாசமா போன ஒட்டகம் ஏதோ ஒன்று சொல்றாரு, சொல்லி திட்டிட்டு வரவே மாட்டேங்குது அப்படிங்கிற. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, நீ வராத, எங்க கூட வராதீங்க, நீங்க இங்கே இருந்துங்க, சபிக்கப்பட்ட பொருளை தூக்கிட்டு எங்க கூட வராதிங்க, போருக்கு நீங்க வராதிங்க, இங்க அப்படியே இருந்துங்க, இந்த ஒட்டகத்தோட இங்க இந்த ஒட்டகத்துல ஏறி நீங்க வராதிங்கன்ட்டாங்க. ரசூல்லா பிடிக்காது. ஏன் இந்த இடத்துல ரசூல்லா சொல்றாங்க, சொன்ன உடனே ரசூல்லா என்ன சொல்றாங்க, இந்த கூட்டம் எப்படி ஜெயிக்கும் அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க, அல்லது இந்த கூட்டத்துக்கு நேர்வழி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ரசூல்லா ஒரு சொன்ன உடனே, அல்லாஹ் பாரு இந்த இடத்துல அவன் அடிச்சது தப்பு, அதுல மாற்று கருத்து கிடையாது. அவனை திட்டவோ இதுவோ அல்லாஹ் சொல்லல, ரசூல்லாவை வந்து அல்லாஹ் கண்டிக்கிறான். அதிகாரத்தில் உமக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது, அல்லாஹ் சொல்றான். அவன் என் ப்ராடக்ட். யாரு? உங்களை அடிச்சவன். அவனை நல்லா வைக்கிறது நாசமா போக வைக்கிறது நான் முடிவு பண்ணுவேன். உங்களுக்கு சொல்லப்பட்ட வேலை என்ன? இஸ்லாத்தை எனக்கு கட்டுப்பட்டு வாழ்றதுக்கு அவனுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லி கூப்பிட்டோம். அதனால அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னா, அந்த அடிச்ச அந்த சஹாபி இஸ்லாத்துக்கு வந்தார். இந்த அடிச்சாருல அவரு கொஞ்ச நாள் கழிச்சு இஸ்லாத்துக்கு வந்தார். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதோ அல்லது அவர்களுக்கு தண்டனை அளிப்பதோ அல்லாஹ்வின் அதிகாரத்திற்கு உட்பட்டவை. அவங்கள மன்னிக்கிறதும் தண்டனை கொடுக்கறதும் அதை நாங்க பார்த்துக்குவோம். அல்லாஹ் சொல்றான், நான் பார்த்துக்குவேன், அதை நீங்க முடிவு பண்ணாதீங்க. இப்ப இந்த இடத்துல குர்ஆனுடைய பியூட்டியை புரிஞ்சுக்கணும். ரசூல்லா தன்னுடைய மதிப்பை ஏற்படுத்திக்கணுங்கிறதுக்காக குர்ஆன் கொண்டு வந்தா இது ரசூல்லாவுக்கு கண்ணிய குறைவா கண்ணிய மதிப்பா? பார்க்கறதுக்கு என்ன இருக்கு, ரசூல்லா பெரிய ஆள் மாதிரி அவர் முன்னாடி வந்து திட்டுறாரு. இந்த இடத்துல ரசூல்லா இட்டு கட்டி இருந்தா குர்ஆனை எப்படி இட்டு கட்டி இருக்கலாம்? என் நபி மீது கை வைத்தவன் யார், முன்னாடி வா, அவனை நான் அழித்து விடுவேன், இப்படிதான் குர்ஆன் இறங்கும். ரசூல்லா இட்டு கட்டி இருந்தா என்ன இருக்கும்? என் நபி என்றும் பாராமல் கன்னத்தில் அடிக்கலாமா, இப்படிதான் குர்ஆன் இறங்கும். அல்லாஹ் என்ன சொல்றான், நான் பார்த்து மன்னித்து கூட விடுவோம், உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? இது உங்க சண்டை கிடையாது. இப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கணும், பத்ர் உஹத் எல்லாம் யார் சண்டை? இது உங்க சண்டை. உங்களுக்கு கோவம் வருது, என்னத்துக்கு கோவம் வருது? எல்லாம் சொல்றான், இன்னும் உங்களுக்கு கோவம். இப்ப நமக்கும் நம்ம இந்துத்துவாங்கிறோம், இது யாருக்கான சண்டை? முஸ்லிம்களுக்கும், அதாவது அல்லாஹ் ஹக்குக்கும் பாத்திலுக்குமான சண்டையா? நம்ம ஓன் வெஞ்சன்ஸ். இப்ப நம்ம வந்து பிஜேபி வெறுக்கிறோம். ஏன் வெறுக்கிறோம்? நம்ம பகை. இதே முஸ்லிம்களை வந்து அவங்க தாங்கினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நேசிப்பாங்க. புரியுதா? இது வந்து நம்ம அதனாலதான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வர்றதில்லை. அதனாலதான் அல்லாஹ் நம்மள என்ன பண்றான், செருப்படி வாங்க வைக்கிறான். அடுத்தது வந்து என்ன பண்றான், கல்லில் அடிக்க வைக்கிறான். கெட்டதுல இருந்து கேடு கெட்டதை நோக்கி நம்ம என்ன பண்றோம், படிப்படியா இன்னும் கீழே நோக்கியே டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம். இதுக்கு பேர் நம்ம என்ன நினைச்சிருவோம், எங்களை அடிச்சுன்னா அல்லாஹ் உன்னை சும்மா விட மாட்டோம். அடுத்ததும் முஸ்லிம்கள் இந்த நடவடிக்கை மாத்தலன்னு என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் பிஜேபிக்கு 270 சீட் என்னமோ 80-90 கொடுத்தான். அடுத்த எலெக்ஷன்ல எல்லாம் 350 கொடுத்தான். இப்ப இந்த எலெக்ஷன்லயும் இதே மாதிரி நம்ம முஸ்லிம்கள் இருந்தா என்ன நடக்கும்? 400 சீட்டு கொடுப்போம். இன்னும் பெருசா வெற்றி பண்ணி இன்னும் பெரிய ஆப்பா கொண்டு வந்து அல்லாஹ் நம்மள வைப்பான். இதுதான், இது ரசூல்லாவுக்கே இதுதான் புரிஞ்சுக்கும். சொந்த சண்டைக்கு அல்லாட்ட மதிப்பு கிடையாது. இப்ப ரசூல்லா கோவம் வந்ததுனாலே மதிப்பு கிடையாது. ஒரு போருக்கு கூட அலி லியானுக்கும் இன்னொரு காஃபிருக்கும் நடக்கிற அந்த விஷயம் ரொம்ப பாப்புலர். அலி லியான் என்ன பண்ணுவோம், ஒரு காஃபிர் ஒருத்தன் பயங்கரமா சண்டை போடுவோம்.
சண்டை போட்டு அது ரோமுடைய போர்லயே ஏதோ ஒரு பெரிய போர்ல சண்டை போட்டிருப்பான். அவன் தான் பயங்கர தலைவலி பண்ணிட்டு இருப்பான். நிறைய பேரை இஸ்லாமிய ராணுவத்துல நிறைய பேரை கொன்றுவான். இப்ப அவனே ரசூல் இவர் ஸ்கெட்ச் போட்டு அலியலையோன்னு அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. ஃபாலோ பண்ணிட்டே இருந்து அவனை கடைசியா தூக்கி இவனை அடிச்சு இவனுக்கு ஒழிச்சா நமக்கு இவனை ஒழிச்சாதான் நிம்மதி. ஏன்னா இவன் தான் ரொம்ப ஆடுறான், இந்த கூட்டத்துல வந்த டீம்ல இவன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கும் போது அவன் என்ன பண்றான், டக்குன்றான். இவர்கிட்ட தோக்க முடியும், இவரை வீழ்த்த முடியல, கீழே மல்லாக்கா கிடக்குறான். அவர் நெஞ்சில ஏறி முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, அலியலையோன்னு வாள் எடுத்து இப்படி வாங்குறான். இவனுக்கு சாவறதுன்னு ஆகி போச்சு. ஆத்திரத்துக்காக என்ன பண்றான், துப்பிடுறான். அலியலையோன்னு மூஞ்சிலே பூன்னு துப்பிடுறான். துப்புனவனும் அலியலையோன்னு வாழை தூக்கி கீழே போட்டுறான். இது வரைக்கும் அல்லாவுக்கும் உனக்கும் சண்டை. இப்ப நீ என்ன துப்பிட்ட, இப்ப நான் அடிச்சேன்னா உனக்கும் எனக்கும் சண்டைன்னு ஆயிடும். அதனால என்ன பண்றாங்க, டக்குன்ட்டு சேஞ்ச் பண்ணிடுறேன். நம்மளால முடியுமா, எவ்வளவு பெரிய சேஞ்ச் இதெல்லாம். இதுக்காக 10 நிமிஷம் அரை மணி நேரமா ஸ்கெட்ச் போட்டு ஒருத்தனை டார்கெட் பண்ணி கடைசியா இந்த இடத்துல அந்த நேரத்துல எவ்வளவு ஒரு மெச்சூரிட்டியா திங்க் பண்றாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் கிடையாது, அரெஸ்ட். உயிர் எடுக்க மாட்டாங்க. 2 ஆப்ஷன் இருக்குல்ல, கொல்லலாம், சிறை பிடிக்கலாம். அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்ப நான் அடிச்சேன்னா நீ மூஞ்சில துப்பனா நான் குத்துனன்ட்டு ஆயிரும். நான் அல்லாவுக்காக சண்டை போட்டது அர்த்தம் இல்லாம போயிடும். இது ஏன் சண்டைக்கு நான் பர்சனல் வெஞ்சன்ஸ். நாம என்ன பண்ணுவோம், குத்தி 4 குத்தி எக்ஸ்ட்ரா குத்துவோம். இன்னொருத்தான் அப்படி அவனை கேட்ச் பண்ணியிருந்தா கூட அடே அவனை மட்டும் என்கிட்ட குடுறான், அவனை நான் டீல் பண்றேன். புரியுதா இல்லையா? சஹாபாக்களுக்கு நமக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு. ஏன் நமக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் இல்லைன்னா இந்த சம்பவத்திலிருந்து அவங்க பாடம் ஒழுங்கா எடுத்தாங்க. குரானை பார்க்குற விதம். இப்போ இங்க என்ன ரசூலா சொல்றான், பர்சனல் வெஞ்சன்ஸ் உங்களுக்கும் அபூஜெயிலுக்கு கிடையாதுங்கிறான். உங்களுக்கு என்ன கோபம் வருது அபூஜெயில் மேல? வரக்கூடாது, அல்லாஹ் சொல்றான் வரக்கூடாது. என்ன கோச்சிக்கிறீங்க? நீங்க யாரு கோச்சிக்கிறதுக்கு? எனக்காக நான் சொல்லும் போது கோச்சிக்கணும், நான் சொல்லும் போது கோச்சிக்க கூடாது. இதனாலதான் அபூ சுஃபியான இஸ்லாத்துல ஏத்துக்கிறது அவங்களுக்கு அவ்வளவு கசப்பா இருந்துச்சு. யாருக்கு? சஹாபாக்களுக்கு. இஸ்லாத்துக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் கூட அபூ சுஃபியான யாரும் சலாம் சொல்ல மாட்டாங்க, கிட்ட போய் பேச மாட்டாங்க. நேத்து வரைக்கும் கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப திடீர்னு இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அவ்வளவு கசப்பு. ஆனாலும் என்ன பண்றது, விரட்ட முடியாது. பிலால் சொல்வாரு, பார்த்தா அப்படியே கொல்லணும்னு தோணுது, என்ன பண்றது? முஸ்லீம்ல இருக்கும் ஹதீஸ். என்ன பண்றதுன்னு தோணுது, இந்த வால் தப்பிச்சிருச்சு, இந்த தலை தப்பிச்சிருச்சு, எல்லாம் சுத்திட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நீ கூட வச்சுக்கிட்டு தான் ஆகணும், தொழுவும் போது கூட வச்சுக்கிட்டு தான் ஆகணும், ஈதும் போது கட்டி பிடிப்பாங்க, எல்லாம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதே காலித் பின் வலீத லீடரா போட்டாங்க ரசூல்லா. அப்ப அந்த காலித் பின் வலீத், ரசூல்லாவுடைய வாய் உடைஞ்சதுக்கு காரணமா இருந்த காலித் பின் வலீது தலைவரா இருக்கும்போது அவரு கட்டுப்பட்டு இந்த சஹாபாக்கள் சண்டை போட்டாங்க. இதுதான் உலகம் பார்க்காதது. இன்னி வரைக்கும் வெளியில இருந்து ஒரு கட்சியில இருந்து ஒருத்தன் உள்ள வந்துட்டா கூட சேர்த்த மாட்டாங்க. இவ்வளவு மெச்சூரிட்டி லெவல் இன்னி வரைக்கும் முஸ்லிம் மனித குலம் பார்க்காது. இவ்வளவு பியூரிட்டி எப்படி வந்தது? அதாவது இவ்வளவு இந்த பண்பட்ட அந்த குணம் எப்படி வந்தது? எப்படி இவங்களால கூட இருந்து பழி வாங்காம இருக்க முடிஞ்சது? அவ்வளவு மெச்சூரிட்டி ஆனவங்களா? ஆக ஒஸ்ட் காட்டு விடாண்டிய யாரு? அவங்களுடைய பழைய வாழ்க்கை முறை எப்படி? ஒரு தலை எடுத்தா 10 தலை எடுக்கிறது தான் இவங்களுடைய பழக்கம். ஆனா தலை எடுத்தவன சகோதரனா நினைக்க சொல்லி குரான் சொல்லிடுச்சு. கலிமா ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அப்புறம் 2 பேரும் அண்ணன் தம்பின்ட்டான் அல்லாஹ். அண்ணன் தம்பினா முடிஞ்சு போச்சு, அப்படியே டோட்டலா நண்பர்கள் ஆயிரணும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியனவாகும். தான் நாடுகிறவர்களுக்கு அவன் மன்னிப்பை அருள்வான், மேலும் தான் நாடுகிறவர்களுக்கு வேதனை அளிப்பான். அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் கருணை பொழிபவனுமாக இருக்கிறான். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பாடம் நடத்துறான். இப்படியெல்லாம் நீங்க கோபப்படக்கூடாது, வானம் பூமி அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம், இவனும் எனக்கு சொந்தம், நீங்களும் எனக்கு சொந்தம். எங்க யாரையுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க விரும்புற மாதிரி நடக்கக்கூடாது. தான் நாடுகிறவர்களுக்கு அவன் மன்னிப்பை அருள்வான் சொன்னதுக்காகவே அல்லாஹ் என்ன பண்ணா அவங்களை இஸ்லாத்துக்கு வர வச்சு. மேலும் தான் நாடுகிறவர்களுக்கு வேதனை அளிப்பான், அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றான்.